2026 தேர்தல் அதிமுக அமோக வெற்றி. எடப்பாடியின் அடுத்த ஆட்டம் ஆரம்பம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நண்பா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நண்பா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் மிக தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையிலே 2026 திமுகவா அதிமுகவா என்ற போட்டி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது. திமுகவை வேரோடு சாய்க்க வேண்டும் என அதிமுகவின் சார்பாக என்டிஏ கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டு அந்த கூட்டணியிலே பல கட்சிகள் என்பதும் சின்ன சின்ன அமைப்புகள் என்பதும் ஜாதி ரீதியான அமைப்புகளும் அதிமுகவிற்கு ஆதரவாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக அமோகமான ஒரு வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறது. அதற்கான புதிய ஒரு வீகத்தை வகுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி அதிமுகவின் சார்பாக ஒரு தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்றத்தில் எதிர்கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த அரசியல் களத்திலே மிகப்பெரிய கவனம் பெறக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முறை வெறும் பிரச்சாரங்களை மட்டும் நம்பி இருக்காமல் தரவு சார்ந்த அணுகுமுறைகள் கள ஆய்வுகள் அடிப்படையில் தனது மாஸ்டர் பிளானை அவர் வடிவமைத்திருக்கிறாராம். ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள சாதக பாதகங்களை நுணுக்கமாக ஆராய்ந்து அதற்கேற்ப வேட்பாளர் தேர்வு மற்றும் கூட்டணி குறித்த முடிவுகளை எடுக்க அவர் திட்டமிட்டிருக்கிறார். கட்சியின் அடிமட்ட தொண்டர்களின் மனநிலை மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை அறிய தமிழகம் முழுவதும் விரிவான கள ஆய்வுகளை எடப்பாடி பழனிசாமி முடுக்கிவிட்டிருக்கிறார். டெல்லி மேலிடத்துக்கான தொடர்புகள் மற்றும் தேசிய அளவிலான அரசியல் நகர்வுகளை கவனத்தில் கொண்டு அதிமுகவின் பலத்தை மீண்டும் நிரூபிக்க அவர் முனைப்பு காட்டி வருகிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளை ஒருங்கிணைப்பதில் கூடுதல் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகங்களில் முக்கியத்துவத்தை உணர்ந்துள்ள அதிமுக தலைமை இளைஞர்களை கவரும் வகையில் நவீன தேர்தல் வியூகங்களை செயல்படுத்தி வருகிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடி நிலையிலும் வலுவான கட்டமைப்பை உறுதி செய்யும், கடந்த தேர்தல்களில் ஏற்பட்ட சறுக்குகளை சரி செய்யவும் மாவட்ட செயலாளர்களுக்கு கடுமையான உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடியின் இந்த தரவு சார்ந்த திட்டங்கள் அதிமுகவிடையே புதிய நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கூட்டணி விவரங்களில் மிகுந்த நிதானத்தை கடைபிடிக்கும் அதே வேளையில் திமுகவிற்கு நிகரான வலுவான அணியை உருவாக்குவதே எடப்பாடி பழனிசாமியுடைய முதன்மையான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. டெல்லி தொடர்புகளை சாதகமாக பயன்படுத்துவதால் மற்றும் உள்ளூர் அரசியல் சூழ்நிலை துல்லியமாக கணித்தல் ஆகியவற்றின் மூலமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க அதிமுக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த மாஸ்டர் பிளான் தமிழக அரசியலில் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகவிற்கு வெற்றி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. அது மட்டுமல்லாமல் அதிமுக 170 180 தொகுதிகள் வரைக்கும் தனிப்பட்ட முறையிலே களம் காணுவதற்குரிய வேலைப்பாடுகளையும் எடப்பாடி பழனிசாமி பார்த்துக் கொண்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்றத்தில் என்பதும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தேர்தலாகத்தான் இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.